வணக்கம் சாமி. உட்காரு. கோயிலெல்லாம் சுத்தி பார்த்துட்டீங்களா? சுத்திட்டேங்க சாமி. வந்துட்டீங்களா? எல்லாம் சுத்தி வந்துட்டேன் சாமி. கும்பிட்டேன் சாமி. உன் காரியம் இனிமேல் ஜெயமாயிடும். சரி சாமி. நல்ல காலம் தான். சரி சாமி. 3 அமாவாசைக்கு மறக்காம வரணும். சரி சாமி. வர சாமி. 3வது அமாவாசைக்கு சரிங்க சாமி. ஒரு சிப்பா அரிசி கொண்டு வந்து கோயில்ல போட்டு. சரி சாமி. உன் காரியம் இனிமேல் ஜெயந்தான். சரி சாமி. சரி வர சாமி. மறக்காம ஒரு சிப்பா அரிசி. சரி சாமி. சிஷியா குருவே, அடுத்தால யாரு இருக்காங்க போய் பார்த்து வர சொல்லு. சாமி வணக்கம் சாமி. வணக்கம் சாமி. உட்காருங்க. பலகா, என்ன குறை உனக்கு? சாமி தொழில் ஒன்றும் இல்லை சாமி, வருமானம் ஒன்றும் இல்லை சாமி. தொழில் நல்லா இருந்தா தானே வருமானம் வரும். எங்க சாமி கவர்மெண்ட் பஸ்ல பொம்பளைக்கெல்லாம் ஃப்ரீயா கொடுத்துட்டாங்க. அங்கே பஸ்லயும் ஏற முடியல. ஊருக்குள்ள போனா கட்டி வச்சு அடிக்கிறாங்க சாமி. என்ன சாமி பண்றது? என்ன தொழில் பண்றீங்க? என்ன சாமி, பகல்ல பிப்பாயிட்டு அடிப்பேன் சாமி. நைட்ல ஊருக்கு வந்து மேட்ரு போட்டு போவேன் சாமி. ஓஹோ, பகல்ல பிப்பாயிட்டு அடிப்ப? ஆமா சாமி. நைட்ல ஊருக்கு போட்டு மேட்ரு போட்டு போயிட்டே இருப்ப? ஆமாங்க சாமி. பரவாயில்ல, நீ கொஞ்ச நாள் வெளியேறு. சரி, நான் கூப்பிடுறோம். சரிங்க சாமி. நல்லது சாமி. சிஷா குருவே, நல்லவன் தான் வந்திருக்கிறான். ஃபர்ஸ்ட் நீ என்ன பண்ற? சாமி ரூம போய் பூட்டி வை, சிலையை தூக்கிட்டு போயிடுவான். போ. சிஷியா குருஜி, வந்தவங்கள்ட்ட கொஞ்சம் உஷாரா இருக்கணும். அப்படியே பாத்துக்க. சரி. சாமி ரூம பூட்டி வச்சுட்டுல வந்தவன் படுகாதவன். வரவா ஐயா. வா உள்ள. சோழி போட்டு பார்த்தா சரிங்க. உனக்கு நல்லாவே இருக்கு. சரிங்க. உன் நேரமும் இனிமேல் நல்லா இருக்கும். மறக்காம சரிங்க. அடுத்த வாட்டி வரும்போது ஒரு சிப்பா அரிசியை கொண்டு வந்து கோயில்ல போட்டுறேன். சரிங்க. ஐயா ஒரு சின்ன விண்ணப்பம். சொல்லு பாலகா. எந்த கடைன்னு சொன்னீங்கன்னா ஒரு மூட்டை 2 மூட்டை நைட்டோட நைட்டை வந்து தூக்கி போட்டுருங்க. எந்திரியா, எந்திரி. ஐயா கிளம்பு கிளம்பு கிளம்பியா. ஐயா. சிஷியா குருவே, நல்லவனை பாத்தியா? நம்ம கிட்டே மேட்ரு போட பாக்குறான். ஆமா குருவே, பார்த்தேன். அடுத்த ஆள் யாரும் வந்திருக்காங்கன்னு போய் பாரு. பாட்டு வரேன் குருவே. வணக்கம் சாமி. வா சாமி, உட்காருங்க. 2 வாரத்துக்கு முன்னாடி வாக்கு கேட்டு வந்தேன் சாமி. சரி சாமி. ஒரு சிப்ப அரிசி கொண்டு வர சொன்னீங்க. சரி. கையில வேற காசு இல்லை சாமி. சரி. அதனால ரேஷன் அரிசி 2 மூட்டை கொண்டு வந்துடுறேன் சாமி. சரி. ஆட்டோவில் கொண்டு வந்துடுறேன். எங்க இறக்கி வைக்கணும்னு சொல்லுங்க, இறக்கி வச்சுட்டு போறேன் சாமி. டக்குனு ரேஷன் அரிசி இங்க இறக்கி போட்டுறாரு. சரி சாமி. உத்தரவு கேட்டு நான் உங்கள்கிட்ட சொல்றேன். ஏன் சாமி, இதை குறைக்கிற இருக்கா சாமி? ஒரு குறையும் இல்ல, கொஞ்சம் வெளியில இரு, நான் கூப்பிடுறேன். சிஷியா குருவே, வந்தவங்கள்ட்ட உஷாரா இருக்கணும். ஆமா குருவே. எட்டி பாக்குறான். பாலகா வா உள்ள. அத்தா வந்து உங்கள்கிட்ட அரிசி கிரிசி எதுவுமே வாங்க வேணாம்னு சொல்லிருச்சு. இந்தா உன் கையில 100 ரூபாய் கொடுத்து உடனே உன்னை போக சொல்லிருச்சு. போடு, இடத்த காலி பண்ணு. கிளம்பு கிளம்பு கிளம்பு. சிஷியா குருவே, வந்தவன் சாதாரண ஆள் இல்ல. ஆமா. ரேஷன் அரிசியை கொண்டாந்து இங்க நம்ம கோயில போட்டு கொண்டு போய் அவன் ரேஷன் அரிசி கடத்துறாங்க, நம்மள உள்ள தூக்கி போட்டுருவான். உஷாரா இருக்கணும். பாரு, போயிட்டானா? போய் பாரு. போயிட்டான் குருவே. போயிட்டானா? போயிட்டான். சிஷியா சொல்லு குருவே. ஓமலூர்ல எங்க பங்காளி ஒருத்தன் வாக்கு சொல்லிட்டு இருந்தால. ஆமா குருவே. அவங்கிட்ட என்ன பண்ணா ஒருத்தன் இந்த மாதிரிதான் ரேஷன் அரிசியை கொண்டாந்து போட்டுட்டு ரேஷன் அரிசியை கடத்துறான்னு சொல்லி எங்க பங்காளிய தூக்கி ஜெயில போட்டான். அப்படியே குருவே. நம்மள பிளான் பண்ணி தான் இவன் வந்திருப்பான் போல இருக்குது. உஷாரா இருக்கணும். வேற யாரும் இல்லையா? என்னண்ணா அரக்க பறக்க ஓடியாருங்க? ஏமா, நான் பூசாரி பார்க்க வந்தாம்மா. அவர் பூசாரி வரவங்கள்ட்டையும் போங்கள்ட்டையும் ஒரு சிப்பா அரிசி கொடு, 2 சிப்பா அரிசி கொடுன்னு கேட்குறாரு. நானே கூலிக்கிறேம்மா, நான் என்ன பண்ணுறது? அதான் ஆளை விட்ற சாமின்ட்டு ஓடியான்ட்டாம்மா. ஆஹா, ஒரு சிப்பா அரிசி மிஸ் ஆயிடுச்சே.